அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அக்கீஹாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். குழந்தை பிறந்து சரியாக 7வது நாளில் நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய விஷயத்திற்கு அக்கீஹா அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு இப்போ ஆண் குழந்தை பிறந்திருந்தால் அது பிறந்து சரியாக 7வது நாளில் நீங்கள் 2 ஆடுகளை அக்கீஹா கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தாலும் அதே கணக்கு தான். கரெக்டாக 7வது நாளில் நீங்கள் ஒரு ஆட்டை அறுத்து அக்கீஹா கொடுக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண் குழந்தைக்கு 2 ஆடுகளையும் பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆடுகளையும் அக்கீஹா கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை கடன் வாங்கி செய்யணுமான்னு கேட்டால் அப்படி செய்ய தேவையில்லை. இதை விடுறனால நீங்கள் வருத்தப்படவும் தேவையில்லை. ஏன்னா இது ஃபர்லு, கட்டாய காரியம் கிடையாது. இது சுன்னத்து தான். அதனால் உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இருந்தால் இதை நீங்கள் நிறைவேற்றலாம். இல்லைனா உங்கள் மேலே எந்த ஒரு குற்றமும் ஆகாது. உதாரணமாக ஒரு நபருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு ஆட்டை அக்கீஹா கொடுக்குற அளவுக்கு தான் வசதி இருக்குன்னா அவர் தாராளமாக ஒரு ஆட்டை அக்கீஹா கொடுக்கலாம். அவர் மீது எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய பேரன்மார்களான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு ஆடை அறுத்து தான் அக்கீஹா கொடுத்துருக்காங்க. இதனால் எந்த ஒரு தவறும் இல்லை. அதே மாதிரி குழந்தை பிறந்த 7வது நாளே முட்டையடித்து அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவதும் சுன்னத்தான விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த அக்கீஹாவை அப்பொழுது நிறைவேற்ற வசதி இல்லை அப்படின்னா குழந்தை பிறந்து பல வருடம் கழித்து எப்போ வசதி இருக்கோ அப்போ நிறைவேற்றலாமான்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்லேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, குழந்தை பிறந்த 7வது நாள் தான் அக்கீஹா கொடுக்கணும். அதே மாதிரி ஆட்டை தான் அக்கீஹா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கட்டாயம் குழந்தை பிறந்த 7வது நாள் வசதி இருந்தால் நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே மாதிரி ஆட்டை தான் நம்ம அக்கீஹா கொடுக்கணும். அதற்கு மாற்றமாக ஒட்டகத்தையோ மாடையோ நம்ம அக்கீஹா கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இரட்டை குழந்தைகளாக இருந்தால் அதுக்கு என்ன சட்டம்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரே பிரசவத்தில் இரட்டை குழந்தைகள் இரண்டுமே ஆணாக பிறந்தால் நீங்கள் 2 ஆடுகளை அக்கீஹா கொடுத்தா போதுமானதாக இருக்குது. அதே மாதிரியே பிறக்கக்கூடிய அந்த இரட்டை குழந்தைகள் இரண்டுமே பெண்ணாக இருந்தால் நீங்கள் அந்த 2 பெண்களுக்குமே சேர்த்து ஒரு ஆட்டை அக்கீஹா கொடுத்தா போதுமானதாக இருக்குது. ஆனால் அந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை ஆணாகவும் ஒரு குழந்தை பெண்ணாகவும் இருந்தால் நீங்கள் 3 ஆட்டுகளை அக்கீஹா கொடுக்க வேணும். அடுத்து அக்கீஹா கொடுத்த இறைச்சிகளை நம்ம சாப்பிடலாமான்னு கேட்டால் அதுக்கு எந்த தடையுமே இல்லை. நம்மளும் சாப்பிடலாம். நம்ம உற்றார் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கலாம்.